हरे कृष्ण भगवद्गीதை உங்களுக்கு புத்தகம் வச்சிருக்கீங்களா? இன்றைய அத்தியாயத்தின் தலைப்பு என்னது? பலத்தை அடைதல். ஸோ பலத்தை அடைதல் அப்படின்னாக்கா பகவானுடைய லோகத்தை எப்படி அடைவது அப்படின்ட்டு பகவானே இங்க அர்ஜுனனிடத்துல கூறுகின்றார். நம்மலாம் எப்படி நம்மளோட சொந்த வீட்டுக்கு போகணும்? நம்மளோட சொந்த வீடு எங்க இருக்கு? ஆன்மீக உலகம், கோலோக பிருந்தாவனம். ஸோ நம்ம சொந்த வீட்டுக்கு போறதுக்கு நம்மளோட அப்பா என்ன பண்றாரு? அர்ஜுனன் சொல்றாரு, வாங்க அர்ஜுனா, இப்படிதான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம், படிக்க வந்திருக்கோம். ஓகே, இன்றைய அத்தியாயம் 8 பதம் 15 மற்றும் 16. ரெண்டு ஸ்லோகம் கவர் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு பண்ணாங்களா? श्लोकं 15 मामुपेत्य पुनर्जन्म दुःखालयम् अशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानां संश्रितिं परमं गता मामुपेत्य पुनर्जन्म दुःखालयम् अशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानां संश्रितिं परमं गता मामुपेत्य पुनर्जन्म दुःखालयम् अशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानां संश्रितिं परमं गता आब्रह्मा भुवनलोका पुनरवतिनो अर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते आब्रह्मा भुवनलोका पुनरवतिनो अर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते आब्रह्मा भुवनलोका पुनरवतिनो अर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते। मामुपेत्य पुनर्जन्म दुःखालयम् अशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानां संश्रितिं परमं गता आब्रह्मा भुवनलोका अवतिनो अर्जुन मामुपेत्य तु कौन्तेय जन्म न विद्यते मामुपेत्य पुनर्जन्म दुःखालयम् अशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानां संश्रितिं परमं गता आब्रह्मा भुवनलोका पुनरवतिनो अर्जुन मामुपेत्य तु कौन्तेय
कौन्तेय पुनर्जन्म न विद्यते படிக்க முயற்சி செய்யுங்க. माम् उपेत्य पुनर्जन्म कालयम् असस्वतम् नाप्नुवन्ति महात्मानां सांसिद्धिं परमं गताः ब्रह्मा भुवनालोका पुनरवतियो अर्जुन ஆம் என்னை உபேத்திய அடைந்து புனா மீண்டும் ஜன்ம பிறவி துகா ஆலயம் துக்கத்தின் இடம் அசாஸ்வதம் தற்காலிகமானது நான் என்றும் இல்லை ஆத்மவந்தி அடைதல் மகா ஆத்மன மகாத்மாக்கள் சம்சித்தி பக்குவம் பரமம் பரம கதா அடைந்து ஆ பிரம்மா புவனார் பிரம்மலோகம் வரை லோகங்கள் புனா மீண்டும் அவாகினா திரும்புதல் அர்ஜுனா மாம் என்னிடம் உபேத்திய அடைந்து தூ ஆனால் கௌந்தேயா குந்தியின் மகனே புனர்ஜன்மா மறுபிறவி நான் என்றும் இல்லை வித்யதே எடுக்க வேண்டியது பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண கிருஷ்ணாய போதே श्रीमती भक्तिवेदांत स्वामी नामनी नमस्ते सरस्वती देवी करुणाचारिणी ये विशेष शून्यवादी परमेश्वरदेशनावली ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदामायं कदाति स्वापदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं शाक्रजातं सहगणरघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णराधां सहगणा ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपीशा गोपिकान्ता राधा कान्ता नमोऽस्तुते तापकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुद्वयेन च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। மொழிபெயர்ப்பு பொருளுடைய அமைச்சரான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த தற்காலிகமான ஜட உலகம் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ண லோகத்தை அடைபவன்
இயற்கையாகவே இங்கே திரும்பி வர விரும்புவதில்லை. அந்த பரம உலகத்தினை வேறு சாஸ்திரங்கள் அவ்வியக்த, அக்ஷர மற்றும் பரமகதி என்று விளக்குகின்றன. வேறு விதமாக கூறினால் அந்த உலகம் நமது பௌதிக பார்வைக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க இயலாதது. ஆனால் மகாத்மாக்கள் அடைய மிக உயர்ந்த இலக்கு அதுவே. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக செய்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதிக உலகின் எந்த லோகத்திற்கும் உயர்வு பெற அவர்கள் விரும்புவதில்லை. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறென்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த ஸ்லோகம் பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால் அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர். 16வது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு: ஜன உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடக்கும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைவான் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. கர்மயோகி, ஞான யோகி, ஹத யோகி முதலிய எல்லாவித யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையை அடைந்ததாக வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இறைப்பிடத்தை அடையவும் திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். ஜன உலகின் மிக உயர்ந்த லோகங்களான தேவலோகங்களை அடைபவர்களும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுகின்றனர். எவ்வாறு பூவுலகில் உள்ளோர் உயர் உலகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனரோ அது போலவே பிரம்மலோகம், சந்திரலோகம் மற்றும் இந்திரலோகத்தை சேர்ந்தவர்களும் பூ உலகிற்கு வீழ்ச்சி அடைகின்றனர். சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பஞ்சாங்கினி வித்யா எனும் யாகம் பிரம்மலோகத்தை அடைவதற்கு உதவும். ஆனாலும் பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்ளாவிடில் மீண்டும் அவன் பூ உலகிற்கு திரும்ப வேண்டியதுதான். மேலுலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மேன்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நித்தியமான ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். வலதேவ வித்யாகோஷ்ணர் பகவத்கீதைக்கான தனது விளக்கு உரையில் கீழ்வரும் ஸ்லோகத்தினை மேற்கொள் காட்டுகிறார். பிரம்மணா சஹயதே தேசர்வே சம்பிராப்தே பிரதிஷ் சஞ்சரே பரஷ்யாந்தே கிருத்தாத்மன பிரவிஷ்யாந்தே பரம்பதன். இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் போது இணையராத கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. 15 மற்றும் 16வது ஸ்லோகம் இந்த பகவத்கீதையில மிகவும் முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதை எடுத்துட்டாலே எல்லாமே முக்கியமான ஸ்லோகம் தான். இதுல இந்த ஸ்லோகம் சரியில்லை, இந்த ஸ்லோகம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பகவத்கீதை எடுத்துட்டாலே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஸ்லோகமும் முக்கியம். ஏது முக்கியம் அப்படின்னா இதே பகவானுடைய ஏன் இது முக்கியம் அப்படின்னாக்கா இது பகவானுடைய திருவாயிலிருந்து சொல்லப்பட்டது காரணத்தினால. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குருஷேத்திர போர்க்களத்துல வெறும் 45 நிமிடத்துல இந்த பகவத்கீதை சொல்லி முடிச்சிட்டார். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பகவத்கீதை முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதுவும் இந்த 15வது ஸ்லோகம் மற்றும் 16வது ஸ்லோகம் பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். நம்ம வாழ்கின்ற இந்த உலகம் 14 லோகம் இருக்கு. இந்த 14 லோகமும் பாத்தீங்கன்னாக்கா இது தற்காலிகமானது. ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல இது நிரந்தரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒப்புக்கொள்றீங்களா? மத்தாஜி, இந்த உலகம் தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா? நம்ம நிரந்தரமா, நம்ம தற்காலிகமா? நம்மளும் தற்காலிகம்.
ஆத்மா தற்காலிகமா நிரந்தரமா? ஆத்மா நிரந்தரம். எஸ். அப்படிங்களா உலக பகவத்கீதை கேட்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஓகே, பக்தியில் யோகியில் மகாத்மாக்கள். சோ இங்க வந்து சில பிரபுபாதர் இங்க வந்து மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. மகாத்மாக்கள்னா யார் பாத்தீங்கன்னா பக்தி யோகி. சோ நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண இடத்துல பக்தி செய்யறோம். பக்தி செய்யறதுனால நம்மள எல்லாரும் பக்தி யோகி என்று அழைக்கின்றார்கள். அது முக்கியமா நம்மள ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் என்று அழைப்பார்கள். நம்ம என்ன கூப்பிடுறாங்க? இஸ்கோன்னா யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு இஸ்கோன்னா தெரியாது. ஆனா ஹரே கிருஷ்ணானாக்கா எல்லாருக்கும் பிரபலமா தெரியும். அந்த அளவுக்கு சில பிரபுபாதருடைய கருணையினால நம்ம பக்தி அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளை பார்த்தாலே என்ன பண்றாங்க? கதவு சாத்திட்டு உள்ள பக்கத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம வாரம்லாம் வீடு வீடா போறோம். நம்ம நாம சங்கீர்த்தனை போறோம், சகல சங்கீர்த்தனை போறோம். நம்மளை பார்த்தாலே கதவு சாத்திடுறாங்க. சில வீட்டுல அம்மா இல்ல அப்படின்னு பிள்ளை வந்து சொல்லும், அம்மா சொன்னாங்க, அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. சில வீட்டுல பிள்ளைங்க சொல்லும், அப்பா சொல்ல சொன்னாரு, அப்பா வீட்டுல இல்லைன்னு. இதெல்லாம் இருக்கு. சில வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இந்த வாசல் கண்ணாடி ஸ்லைடிங் டோர் வந்து டிண்டட்டா இருக்கும். அப்ப உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியே தெரியும், ஆனா வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. ஆனா நமக்கு பார்ப்போம், வெளியே இருந்து பார்க்கக்குள்ள அவங்க வந்து நிற்பாங்க. பட் they don't open the window. கண்ணாடி திறக்கவே மாட்டாங்க. அப்படியே உள்ளுக்கு சில மாதிரி நின்று நம்ம என்ன பண்றோம், நிக்கிறோமா, போயிட்டுமா, என்ன பேசிட்டு இருக்கோம், அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பல மாதிரி பல இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய இயலாமை காரணம், அறியாமை காரணம். ஸோ அங்கே புரோபாஸ் வரார், பக்தி விஞ்ஞான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு வெட்டினம் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏன்னா இது தற்காலிகமான ஒரு உலகம், முற்றிலும் துன்பம் நிறைந்த இடம். ஸோ எதனால துன்பம்? நமக்கு என்ன மாதிரி துன்பம் இருக்கு? நமக்கு என்ன மாதிரியான துன்பம் இருக்கு? காலையில் ஸ்கூல் போறது ரொம்ப கஷ்டம். காலையில அம்மா அடிச்சு எழுப்புவாங்க, எழுந்திரி. எவ்வளவு துன்பம் இருக்கு, எவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பர் பார்த்தாலே மயக்கம் வந்துடும். அது அதுக்கு மேல எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கு மேல மயக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி துன்பம், அந்த மாதிரி துன்பம் இல்லை. நமக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு. என்ன துன்பம் சொல்லுங்க? என்ன மாதிரி துன்பம் நமக்கு? வேலை இடத்துல துன்பம். ஸ்கூல்ல பள்ளிக்கு போறதே துன்பமா? அறிவோம். மத்தஜி நோட் பண்ணுங்க. சோ நமக்கு என்ன மாதிரி துன்பம் இருக்கு? முக்கியமான துன்பம் சீக்கு, வேற வாந்தி. அடிக்கிட்டே போறாங்க அவங்க. சீக்குன்றாங்க, ஒரு வாந்தின்றாங்க. அடுத்தது ஜன்மம், மிருத்தி, ஜரா, வியாதி. சோ புரோபாத் சொல்றாரு, இதனுடைய அத்தியாயத்தோட பொருள் புரோபாத் சொல்றா, முக்கியமான துன்பமே நம்ம அறியாம இருக்குது என்னன்னாக்கா, நமக்கு இளமையா இருப்போம், முதுமை அடைவோம், வயதாகும், அதுல நோய் வரும், அதுல கடைசியா மரணம்னு ஒண்ணு வரும். சோ இது அறியாமைதான் நம்ம உட்கார்ந்துருக்கோமா? இதை அறிந்தவங்க தான் முக்கியமான மகாத்மாக்கள். என்னது? இதனை அறிந்தவர்கள். நம்ம யாரு? தன்னை உணர்வும் அறிவு, செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம யாரு? நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? ஏன் இவ்வளவு சிரமப்படுறோம்? இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் இந்த பகவத்கீதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சோ இங்க அழகா சொல்றா, இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை. ஏன் திரும்பி வருவதில்லை? யார் ஒருவர் பகவானுடைய லோகத்திற்கு சென்றார்களோ அவர்கள் திரும்பி வருவதில்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். என்ன மாதிரி பக்குவம்? உண்மையான ஞானத்தை தேடுறாங்க. உண்மையான ஞானம் என்னது? நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்னது? நமக்கும் பகவானுக்கும் உண்மையான உறவு என்னது? நமக்கும் பகவானுக்குள்ள உண்மையான உறவு என்னது? மகாமந்திரம். உண்மையான உறவு நமக்கும் பகவானுக்கும் உள்ள உண்மையான உறவு
அவர் படைக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு உண்மையான உறவு. சேவகன், எஸ். கைத்தட்டுக்கு இந்த பையனுக்கு அறிவிப்பு. So ஜீவேரா ஸ்வரூபா ஹோய் கிருஷ்ணேரா நித்ய தாஸ். சோ நம்ம வந்து பகவானுடைய உறுப்பினர். என்ன உறுப்பினர்? அங்க உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் நாம பக்தர், பகவானுடைய உண்மையான சேவகன். அதுதான் நம்மளுடைய நிலை. சோ அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இந்த துன்பம் வருதெல்லாம் வந்து சாதாரணமா எடுத்துக்கணும். அதாவது இந்த துன்பம் வருது வந்து கிருஷ்ண கீதை சொல்ற 2வது அத்தியாயத்துல மாத்ரா பிரஸ்தாஸ்து கௌந்தேய சீதோஷன சுக துக்கதா ஆகமா பாயிரும் நித்யம் திதி சக்ஸ்வ பாரதா. எப்படி கோடையும் குளிரும் மாறி மாறி வருவது போல நமக்கு இன்பமும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும். சோ இதுல நம்ம மயங்காம இருக்கணும். சந்தோஷம்னா ஒரே ஆடக்கூடாது, குதிக்க கூடாது. துன்பம்னா ஓரத்துல வந்துட்டு அழுக கூடாது. இது மாறி மாறி வரும் அப்படின்ட்டு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ பொருளுடைய புரோபா என்ன கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். இந்த தற்காலிகமான ஜட உலகம் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜட உலகம் பிறப்பு, எல்லாரும் தாயோட கர்ப்பத்திலிருந்து பிறந்திருக்கும். கர்மனா தெய்வ நேத்திரேனா. பாகவத புராணம் 3வது ஸ்கந்தம் 31வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது. கர்மனா தெய்வ நேத்திரேனா ஜந்தோ தேகோ பாபத்தைய ஸ்திராபிராதிஸ்தமுதிரம் பும்சோ கேதேத்ன கணஸ்ரீயா. சோ அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல இந்த இயற்கை என்ன பண்ணுது? ஒரு தாயோட கர்ப்பத்துல போய் நம்மளை வைக்கின்றது. அப்ப போன வாரமா செவ்வாய்க்கிழமை நம்ம பகவத்கீதை வகுப்பு ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. சோ அதுல 16வது அத்தியாயத்துல புரோபால் அழகா கொடுத்திருக்கின்றா. ஒரு ஜீவராசி எந்த இடத்துல பிறக்கணும், எந்த உயிரினத்துல பிறக்கணும், எந்த கர்ப்பத்துல போகணும்ன்றது அது ஏற்கனவே முடிவு பண்ணது. புரோபால் சொல்ற அது ஏற்கனவே முடிவு பண்ணது. அது தற்செயலாக நடந்த ஒரு காரணம் கிடையாது. அது எப்படி நடக்குதுனாக்கா நம்ம இப்ப என்னென்ன செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ அது நம்மளுடைய அடுத்த பிறவிக்கு அது வித்திடும். வித்திடும் அப்படின்னாக்கா அது அடுத்த பிறவிக்கு நம்ம இப்ப செய்யற காரியங்கள் அடுத்த பிறவி பிரதிபலன் வரும். சோ அதனால இந்த ஜட உலகம் என்பது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ண லோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வருவதில்லை. சோ கோலோக விருந்தாவனம் என்பது நம்மளுடைய உண்மையான வீடு. அப்ப இந்த சப்த மலேசியா நம்மளோட வீடா? இல்ல, அவங்க வீட்டுக்கு தான் இருக்காங்க. சோ இந்த மலேசியா நம்மளுடைய உண்மையான வீடு கிடையாது. ஆனா பூமி புத்திர என்ன சொல்றாங்க? இது கித்தமே தானா. தமிழ் சொல்லுங்க, தாய் மண்ணாங்க. சோ இது நம்மளுடைய உண்மையான ஒரு வீடு கிடையாது. ஏன்னா இங்க நமக்கு தற்காலிகமான ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த மனித சரீரம் இங்க வாழ்வதற்காக. சோ அது மட்டும் இல்லாம இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை. இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையை யார் கேட்டு யார் கொடுத்தா? நம்ம கேட்டும் பகவான் கொடுத்திருக்காரு. இப்ப அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்துல சிறைச்சாலை கட்ட வேண்டும் என்ற அரசாங்கத்திற்கு விருப்பமா? ஏன் விருப்பம் இல்லை? அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கு. இதுக்கு ஜெயில் கட்டணும் அப்படின்ட்டு, நிறைய ஜெயில் கட்டணும் அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு விருப்பமா? கிடையாது. ஆனா அந்த விருப்பத்தை யார் ஏற்படுத்தி கொடுக்கிறா? மக்கள். வேணாமா? இந்த ஜெயிலு நம்ம வேணாம்னு சொல்றோம். ஆனா நம்ம தவறு பண்ணாம இருக்கணும். ஆனா நம்ம தவறு பண்ணனால நம்ம நம்மளுடைய இந்த சுதந்திரத்தை தவறாக உபயோகப்படுத்தியதன் காரணத்தினால அவன் என்ன பண்றான்? நீ பூலோகத்துக்கு போ, நீ மகாலோகத்துக்கு போ, ஜனலோகத்துக்கு போ,
தபஸ் லோகத்துக்கு போ, பிரம்ம லோகத்துக்கு போ, இந்த மாதிரி என்ன பண்றா, ஜீவராசிகளை அனுப்பி வைக்கின்றார். அப்ப இந்த உடல் என்பது தற்காலிகமாக இருக்கும். பாகவத புராணம் சொல்கின்றது, லப்வாசு துர்லபம் இதமாவு சம்பவந்து மானுஷ்யம் அர்த்தனம் அனித்யம் அபியதீரா. அர்த்தமுள்ள பிறப்பு இந்த மனித பிறப்பு. இருந்தாலும் இந்த உடல் சில காலம் மட்டுமே இங்க இருக்க போகுது. ஆனா வெளியே நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, நான் இன்னும் பல வருஷம் இருப்பேன். எத்தனை வருஷம்? இன்னும் பல வருஷம் இருப்பேன். அதனால அப்படியே என்ஜாய் பண்ணலாம். எப்படி என்ஜாய் பண்ணலாம்? சோ நமக்கு மரணம் என்பது ரொம்ப அருகாமையில் இருக்கு. அந்த மரணம் என்பது யாருக்கு வேணும்னாலும் எப்ப வேணுமாலும் எந்த நிமிடத்துல வேணுமாலும் வரலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். நம்ம சொல்லக்கூடாது. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னாங்க, ஓ வயசான காலத்துல சைவம் சாப்பிடு, அதுக்குள்ள என்னது சைவம், இந்த வயசுலயே சைவம் சைவம் சைவம், கோயிலு 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 அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எங்க பாட்டி ரொம்ப என்ன ஏசுனாங்க. உண்மையிலே ஏசுனாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வயசான காலத்துல தான் கோயில போகணும், வயசான காலத்துலதான் சைவம் சாப்பிடணும். ஆமா, ஆன்மீக வழிபாடுனாலே இப்ப அலர்ஜியா பாக்குறாங்க. சோ கடைசியில் என்னாச்சு, எங்க பாட்டி இறக்கும் போகும்போது கோழி தோலை உரிச்சு அதை அரைச்சி அதுக்கு மேல சோறு போட்டு அப்படியே பிளான் பண்ணி ஓட்டுனாங்க. அப்ப வயசான காலத்துல நம்மளால சைவம் சாப்பிட முடியுமான்றது ஒரு கேள்வி. இதற்காக தான் குலசேகர ஆழ்வார் அழகா பாடுகின்றார். முகுந்தமாலா சோஸ்திரத்தில் என்ன பண்றார், கிருஷ்ணா துவதீய பத பங்கஜராஜ, கிருஷ்ணா துவதீய பங்கஜ பஞ்சராந்திர அத்வைதமே விஷது மானச ராஜஹம்ச பிரயாண சமய கபவாத பித்த கங்காவரோதன ஸ்மரணம் புத்தஸ்தே. கிருஷ்ணா கடைசி காலத்துல உன்னை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றா, கடைசி காலத்துல உன்னை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல தொண்டெல்லாம் வந்து அடைச்சுக்குமா, தொண்டை அடைச்சுக்கும், காதெல்லாம் அடைச்சுக்கும், பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. என்ன பக்கத்துல உட்காந்துட்டு பிரபு சான் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த வாய் வந்தாலும் பேச முடியாது. ஏன்னா எல்லாம் அடைச்சுக்கும் அந்த கடைசி காலத்துல. ட்ரை பண்ணிருக்கீங்களா யாராவது? ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். யாருக்கு நிம்மதியா மரணம் வேணும்? நிம்மதியான மரணம், அதான் சொல்றேன். சந்தோஷம், நிம்மதியான மரணம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தூங்கிட்டு இருக்குள்ளே போயிடணும். யாருக்கு அந்த மாதிரி மரணம் வேணும்? அது எல்லாருக்கும் கிடைக்காது. உனக்கா பிரபுபாத பகவத்கீதையில ஒரு இடத்துல சொல்லியிருக்கின்றார், இப்ப நம்ம செய்கின்ற காரியம் மரணத்தின் போது பரீட்சிக்கப்படும். The examination will come on the time of the death. புரியுதா? நம்மளால இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வந்து கடைசி நேரத்துல அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும், அந்த பரீட்சை நடக்கும். நம்ம உண்மையிலே இத்தனை வருஷமா இங்க நமாதால வந்து இந்த கோயில வந்து ஒழுங்கா பக்தி பண்ணியிருந்தோம்னாக்கா கடைசி நேரம் வரைக்கும் பகவானை ஸ்மரணம் செய்ய முடியும். இங்க வந்துட்டு ஒழுங்கா இல்லாம அப்படியே வந்துகிட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு அப்படியே ஒரு கால் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இங்க கோயில் ஒரு மாதிரி இருந்துட்டு வீட்டுல ஒரு மாதிரி இருக்குது, வெளியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் அந்த தகுந்த மாதிரி அது நேரம் வந்து பரீட்சிக்கப்படும். தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியவே முடியாது. நம்ம அப்படியே வந்து மாட்டிக்கணும். எது இந்த சிறைச்சாலையில சத்துமலேசியால வந்து அப்படியே மாட்டிக்கிட்டோம். ஆனா மாட்டிக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம இங்க சில வசதிகள் நமக்கு செஞ்சு கொடுத்ததுனால நம்ம அப்படியே மயங்கி இருக்கோம். கிருஷ்ண பூரிய ஜீவ போக மஞ்சக்கரு பசத்திய மாயத்தரை ஜபத்தியக்கரு. ஸோ நம்மளுடைய இந்த உணர்வுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஏன்னாக்கா இந்த பௌதிகமான வசதிகள் வந்து நமக்கு நிறைய இருக்கு. இந்த மாயை வந்துட்டு அப்படியே கண்காட்சி வித்தையா நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அது பின்னால நம்ம ஓட்டமா ஓடிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கோம்? சில பேரு 4 காலில் ஓடுறாங்க, சில பேர் 2 காலில் ஓடுறாங்க,
இந்த மாதிரி ஓட்டமா ஓடிட்டு இருக்கு. ஸோ அழகா சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகின்றது, ஆஹார நித்திர பய மைதுனம் ச சாமானே ஏத பசுபி நரானம் தர்மஹி தேசு அதிக விசேஷ தர்மீன ஹீன பசுபி நரானம். என்னக்கா தூங்குறது, யாரும் தூங்காம உட்காந்துருக்கீங்களா? எல்லாம் நல்லா தூங்கணும். ப்ரோபா சொல்றா, பக்தியில முன்னேறணும்னாக்கா அதிகாலையில் எழுந்திரிக்கணுமா தம்பி, அதிகாலையில் எழுந்திரிக்கணுமா? அதிகாலை என்றது எத்தனை மணிக்கு? 11 மணி காலையா? 4 மணிக்கா? 5 மணிக்கா? அண்ணன் 4 தம்பி 6 எதுல உண்மை? 5. சோ பக்தியில முன்னேறணும்னாக்கா காலையில அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்னதாகவே நம்ம எழுந்திரிச்சிடணும். எப்படா சனிக்கிழமை லீவு கிடைக்கும், வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கும், நல்லா கவுண்ட் அடிச்சு தூங்குவோம். ஆமாதானே? சோ பக்தியில முன்னேறணும்னாக்கா காலையில எழுந்திரிக்கணும். அப்புறம் குளிச்சுட்டு காலை கடல் குடிச்சிட்டு பகவானுக்கு ஆராதனை செய்யணும். அடுத்தது மறுபடியும் படுத்து தூங்கிடணும். ஆமாவா? என்ன செய்யணும்? துளசி பூஜை செய்யணும், நாமத்தை ஜபம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பக்தியில இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்க அழகா சொல்லப்பட்டது ஆஹார நித்திர பய மைத்திரம் ச. ஸோ நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்ல இனவிருத்தி செய்கிறோம், நல்லா சண்டை போடுறோம். இது 4 தான் மனிதனும் மிருகமும் கரெக்டா செய்யலாம். நோ டிஃபரண்ட். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இந்த 4 விதத்துல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா தன்னை அறிந்த பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த 4ல முக்கியமானதை மட்டும் எடுத்துக்குவாங்க, மற்றது எல்லாத்தையும் குறைச்சிடுவாங்க. ஆகாரத்தை குறைச்சி எடுத்துக்குவாங்க, தூக்கத்தை குறைச்சிக்கிடுவாங்க, உடல் உணர்வு கிடையாது, மற்ற சண்டை கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க எப்பொழுதும் பகவானுடைய பக்தியில இருந்து பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், அதுதான் எப்பொழுதும் பக்தர்களுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்மளோட நேரத்தை எப்படி பகவானிடத்துல நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அடுத்தது தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக செய்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதிக உலகின் எந்த லோகத்திற்கு உயர்வு பெற அவர்கள் விரும்பவில்லை. சோ மகாத்மாக்கள் இந்த பக்தி சேவை செய்பவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சரியான ஆன்மீக குருவிடம் இருந்து தகவல்களை பெறுகின்றனர். அந்த மாதிரி தெய்வீக செய்திகளை கேட்ட பிறகு அவர்கள் மிக உயர்ந்த லோகத்தை அடைகின்றனர், அதாவது ஆன்மீக லோகத்தை அடைகின்றார்களே தவிர இதற்கு மேல இருக்கின்ற 7 லோகத்துக்கு எதுவுமே போறது கிடையாது. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. சோ பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல 63வது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அவர்களா சாதுவோ ஹிருதயம் மாயம் சாதுனம் ஹிருதயம் து அகம் மன் அந்நியத்தை நான் ஜனந்தி நகம் தேர்க்கு மனகபே. சோ சாதுக்களுக்கு என்னை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் தெரியாது, வேறு எதுவும் தெரியாது. அதே போல சாதுக்களை தவிர எனக்கு வேறு யாரும் தெரியாது அப்படின்ட்டு பாகவதத்துல கிருஷ்ணன் சொல்றார். அந்த ரீதியில இங்க கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த ஸ்லோகம் பரமபுருஷரான கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வுள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால் அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர். சோ நம்ம இங்க பக்தி சேவை செய்யறது, பகவானுடைய கதைகளை காது கொடுத்து கேட்கிறது, சவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், வந்தனம், பாத சேவனம், அர்ச்சனம், சாக்கியம், தாஸ்யம், கடைசியா
ஆத்ம நிவேதனம். இது 9 வகையான பக்தி தொண்டு. சோ இந்த 9 வகையான பக்தி தொண்டுகளை செய்யும் பொழுது நமக்கு இந்த பௌதிகமான விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம மேல பாதிக்காது. ஏனென்றால் முழுமையாக பக்தியில் இருக்கும் பொழுது நம்ம பகவானிடத்துல தஞ்சம் கொள்கின்றோம், பகவானுடைய பார்வையில் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது பகவான் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான். சரிங்களா? சோ அடுத்தது 16வது ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்றது, ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. சோ ஜட உலகின் மிக உயர்ந்த லோகம் எந்த லோகம்? ஜட உலகத்தோட மிக உயர்ந்த லோகம் ஒன்று இருக்கு. எந்த உலகம்? ஆன்மீக லோகம். சத்தியலோகம். அங்க யார் இருக்கா? எஸ், அதான் சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றாரு, என்னது? பிரம்மா. அப்ப பிரம்மா, அந்த பிரம்ம லோகத்திலிருந்து கீழே கடைசி லோகம் என்ன லோகம்? பாதாளம், நரக லோகம். எஸ். சோ அந்த லோகம் ஈரேழு 14 லோகம் தெரியுங்களா உங்களுக்கு? கீழே வந்து அத்தால, சுத்தால, தலத்தல, மகாத்தல, பாத்தால பேர் வரும். மேல ஜனலோகம், தப்பலோகம், இப்படி அடிக்கிட்டு போகலாம். சோ இந்த மாதிரி ஈரேழு 14 லோகம். சோ இந்த ஈரேழு 14 லோகம் என்பது தாமரை தண்டு போல இருக்கும். பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வருகின்றார். அந்த அவருடைய தொப்புளிலிருந்து இந்த மேல பிரம்மா உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா? அந்த ஈரேழு 14 லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா துன்பம் நிறைந்த இடம். அப்ப இந்த ஈரேழு 14 நம்ம இருக்குன்னா என்ன உலகம் இது? பூலோகம். பூலோகத்துக்கு மேல பூர். அங்கதான் என்ன இருக்கு? பேய், பிசாசு இதெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆமாவா? இல்லையா? பேய் அங்கதான் இருக்கு. அதான் அடிக்கடி வந்துட்டு போகுது. அதுக்கு மேல இந்த தேவர்கள் அங்கதான் இருக்காங்க. அதுக்கு மேல ரிஷிமார்கள், சப்தகுமாரர்கள், அதுக்கு மேலதான் பிரம்மா இருக்கின்றார். சோ இந்த மாதிரி தேவர்கள் கூட என்னது, அவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. தேவர்களா யாரு? 338 கோடி தேவர்கள் அனைவரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்னது? அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. சில பேரு நேரா எங்க போறாங்க? சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சொர்க்கத்துக்கு போனா மறுபடியும் திரும்பி இங்க வரணும். அதுக்கு மேல போனாலும் திரும்பி வரணும். பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்க பயிற்சி செய்யாவிடில், பக்தி யோகத்தை கடைபிடிக்காவிடில் மறுபடியும் இங்க வரணும். எங்க வரணும்? இந்த பூலோகத்துக்கு வரணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த பூலோகம் மிகவும் சிறந்த ஒரு இடம். ஏன் சிறந்த ஒரு இடம்? பக்தி செய்வதற்காக உகந்த இடம் இந்த பூலோகம். மத்த லோகத்துல பக்தி செய்யணும்னாக்கா மிகவும் சிரமம். இப்ப நேரா வந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போறோம், அங்க பக்தி செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க எப்பொழுதும் ஆனந்தம் 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 தான். இங்க நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு படுத்தோம்னாக்கா காலை எந்திரிச்சா வெடிச்சிடும், தெளிச்சிடும். அங்க நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு படுத்தோம்னாக்கா 1 வருஷம் ஆகும் தெளிக்கிறதுக்கு. என்ன ஜூஸ்? இது வேற ஜூஸ். இந்த மாதிரி கிருஷ்ணா சொல்றார், குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி இருப்பதில்லை. சொன்ன சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னாக்கா, கோலோகா பிருந்தாவனத்துக்கு போயிட்டோம்னாக்கா திரும்பி வருவதில்லை. இதனுடைய பொருளை பார்க்கலாம். கர்மயோகி, ஞான யோகி, ஹத யோகி முதலிய எல்லாவித யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையை அடைந்ததாக வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையவும்
திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். ஜடவுலகின் மிக உயர்ந்த லோகங்களான தேவலோகங்களை அடைபவரும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுகின்றனர். எவ்வாறு பூ உலகில் உள்ளோர் உயர் லோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனரோ அதுபோல பிரம்மலோகம், சந்திரலோகம் மற்றும் இந்த லோகத்தை சேர்ந்தவர்களும் பூ உலகிற்கு வீழ்ச்சி அடைகின்றனர். சோ நம்ம கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையை மற்றும் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையவும் திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். எப்படின்னாக்கா பக்தி தான் அதற்கு முழு காரணம். அந்த பக்தி 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 பகவத்கீதை எடுத்துட்டாலே பக்தி. கிருஷ்ணர் சொல்றார், பக்தியாமாம் அபிஜனந்தி யாவன் யச்சாஸ்மி தத்வதः ததோமாம் தத்வதோ ஞாதோ விசாதே தத் அனந்தரம். சோ பக்தி யோகத்தின் மூலியமா தான் பகவானை உள்ளது உள்ளபடியாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதல் கடமை பக்தி தான். ஆனா இந்த யோகிமார்கள் என்ன பண்றாங்கனாக்கா அவர்களும் சில கிரகத்திற்கு சில லோகத்துக்கு போறாங்க. ஆனா அவர்களால ஆன்மீக லோகம், அதாவது பிருந்தாவன கோலோக பிருந்தாவன லோகத்துக்கு செல்ல முடியாது. அவர்கள் மறுபடியும் இங்கு வலுக்கட்டாயமாக தள்ளப்படுகின்றார்கள். அவர்கள் பக்தி சேவை செய்து மட்டுமே அவர்களால இந்த கோலோக பிருந்தாவனத்திற்கு செல்ல முடியும். ஆனா நமக்கு இந்த மாதிரி ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. பிரபுபாதர் எளிமையான முறையில பக்தி தொண்டு செய்வதற்கு நமக்கு வழி கொடுத்திருக்கின்றார். பகவானுக்கு ஆராதனை செய்வது, துளசி வழிபாடு செய்வது, ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது. யாராவது ஏகாதசி விரதம் எடுக்காம இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டாரு ஹரி எடுக்கிறாங்களா? எடுக்கிறாங்க. சோ ஏகாதசி வந்து மறக்கலாமே. அடுத்த ஏகாதசி எப்ப வருது? நிறைய பேருக்கு தெரியல. நாளைக்கு ஏகாதசியா? சில பேர் இருக்காங்க, இன்னைக்கு ஏகாதசியா? மக்கள் பிரபு சாப்பிட்டேன் பிரபு, காலையில டீ அடிச்சிட்டேன் பிரபு, இப்படிலாம் இருக்கிறாங்க. எளிமையான முறையில கொடுத்திருக்கார். ஏகாதசி விரதம் எடுக்கிறது, துளசி வழிபாடு செய்வது, பகவானுக்கு ஆராதனை செய்வது, அலங்காரம் செய்வது. இம்மாதிரி நிறைய விஷயங்களை சில பிரபுபாத நமக்காக எவ்வளவு எளிமையா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எளிமையா கொடுத்திருக்காரு. பிரபுபாதருக்கு தெரியும் நம்மளாம் வந்து சரியான சோம்பேறி. ஏன்னா கலியுகத்தினுடைய தன்மை அந்த மாதிரி. கலியுகத்தினுடைய தன்மை எந்த மாதிரி? சோம்பேறி. பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் என்ன சொல்லிருக்கு? யாருக்கு தெரியும்? 1:10 பிராயேன அல்பாயுசு சப்ய கலோ அஸ்மின் விவேஜன மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கிய ஹி உபார்த்தா. சோ கலியுகத்துல பிறந்தவங்க அனைத்து பேரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த கலியுகத்தின் தன்மை எப்படின்னாக்கா மந்தமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? மந்தமா இருப்பாங்க. நம்ம மாதிரி சோம்பேறியா இருப்பாங்களாம். அதுவும் நம்ம மாதிரி. அடுத்தது வர சொல்ல இருப்பாங்க, சண்டை பிரியர்களா இருப்பாங்களாம். நமக்கு சண்டை போடுறோம்னாக்கா தூக்கமே வராது. இதெல்லாம் கலியுக ஜீவராசிகளுடைய என்னது? அறிகுறி. இதுதான் கலியுகத்துடைய அறிகுறி. அப்ப ரூபாது நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் இந்த பக்தி தொண்டு கொடுத்திருக்கா. இந்த பக்தி தொண்டுக்கு அடித்தளமே பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய திருநாமம் சொல்வது. என்னது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்தது, பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்ளாவிடில் மீண்டும் அவன் பூ உலகிற்கு திரும்ப வேண்டியதுதான். மே உலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மேன்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நிச்சயமான ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர்.
சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்வதை பத்தி சொல்றாங்க. என்னன்னா நம்ம மறுபடியும் இங்க வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, முடிவு பண்ணாதவங்க அது வேற கேஸ், அந்த கேஸுக்குள்ள சேர்க்க முடியாது. இங்க மறுபடியும் வரக்கூடாது. ஏன்னா இது வந்து துக்கம் நிறைந்த இடம். நம்ம பேரளவுக்கு சிறிது நேரம் ஆனந்தமாக இருந்தாலும், ஆனா மற்ற விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு துக்கம் தான் அதிகமாக இருக்கின்றது. சோ நமக்கு மூவகையான துன்பம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. மூவகையான துன்பம் சொல்லுங்க. ஆத்தியாத்மிக், ஆதி பௌதிக், ஆதி தெய்வீக. சோ இந்த மாதிரி மூவகையான துன்பங்கள் இருக்கு நம்ம இந்த மனித உடல் எடுத்துட்டாலே. ஆனா சில பேரு இதை தெரியாம தான் என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனை? நான் தான் பெருசு, எனக்கு எப்படி இந்த மாதிரி வரலாம், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. மாத்தெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க பிரசன்டேஷன் இருக்கு. ஸோ என்னன்னாக்கா, நம்ம சும்மா இருந்தாலும் இந்த இயற்கை நம்ம சும்மா விடாது. நம்ம சும்மா இருந்தாலும் இயற்கை சும்மா விடாது. இந்த இயற்கை சீற்றம் நமக்கு அதிகமாகவே வரும். திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, சுனாமி வருது, earthquake வருது, அப்புறம் பூகம்பம், பல விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த இயற்கை பெய்யுறதுனால. அப்புறம் மிருகத்தினால நமக்கு பிரச்சனை வரும். நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருப்போம், நாய் விரட்டும், கீழே விழுவோம், கை கால் உடையும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். இல்ல நம்ம பாட்டு படுத்து தூங்கிட்டு இருப்போம், ஒரு டெங்கி கொசு கடிக்கும், உடனே ஐசியூல அட்மிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதனால பிறரால நமக்கு பிரச்சனை வரும். நம்ம பாட்டு சும்மா தான் இருப்போம், எவனாவது கல்லுட்டு அடிப்பான், எவனாவது பல பிரச்சனை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி இந்த மூவகை துன்பம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்மளோட நிலை எப்படி தான் இருக்கும்? மாத்ரா பிரஸ்தாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுகா ஆகுமா பாயிர நித்ய கந்திசி சக்ஸ்வ பாரதா. இது எப்பயுமே இருக்கும், இது பாட்டு நடக்கும். அதை பத்தி கண்டுக்கவே கூடாது. இருக்கிறது தெரியாம சரிங்களா? இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் போது இடையராத கிருஷ்ண உணர்வு ஈடுபட்டுள்ள பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். சோ இங்க அழகா சொல்ல, அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க எங்க போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ நீங்க அங்க போகலாம். அது கூட 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், யாந்தி தேவா விருத்தா தேவன் பித்திரு நெந்தி பித்திரு விருத்தா பூதானி யந்தி பூத்தேஜ யந்திமா யஜினோ பி மா. என்ன சொல்றார்? தேவர்களை வழிபடுபவர்கள் தேவலோகத்திற்கு செல்கின்றனர். பேய் பிசாசு பூதங்களை வழிபடுபவர்கள் பேய் பிசாசு இருக்கிற லோகத்துக்கு செல்கின்றனர். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்கள் இருக்கக்கூடிய லோகத்திற்கு செல்கின்றனர். என்னை வழிபடுபவர்கள் என்னுடைய லோகத்திற்கு வருகின்றனர், என்னிடமே வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப அழகா சொல்லிட்டார். என்னது? மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். சோ நீங்க எல்லாம் கோலோகா விருந்தாவனம் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல தாத்தா பாட்டி கும்பிட்டு அவங்க போன இடத்துக்கு போறீங்களா? இல்ல நிறைய பேர் வெளியே பேய் பிசாசம் கும்பிடுறாங்க, சின்ன பையன் போட்டு போடுவாங்க, அந்த லோகத்துக்கு போறீங்களா? அல்லது பவன் லோகத்துக்கு போற மாதிரி நம்ம கையில் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் நமக்கு சிறு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். அந்த சிறு சுதந்திரத்தை சரியான முறையில நம்ம கடைபிடித்தோம் என்றால் நம்ம ஆன்மீக லோகத்திற்கு செல்லலாம். அல்லது இந்த சிறு சுதந்திரத்தை தவறான முறையில நம்ம கடைபிடித்தோம் என்றால் மறுபடியும் இங்க புனரப்பி மரணம், புனரப்பி ஜென்மம், இங்க மறுபடியும் பிறப்போம், இங்க மறுபடியும் இறப்போம். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அதனால எல்லாம் நம்ம கையில் இருக்கு. யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துட்டா, கிருஷ்ணரும் நமக்காக நிறைய கொடுத்துட்டா, எவ்வளவோ கொடுத்துட்டா, கொடுத்துக்கிட்டே இருக்கா. வைகுண்டத்துல பாத்துக்கிட்டே இருக்கா. இது போனானே, சண்டை போட்டு போனானே, பிரச்சனை பண்ணி போனானே, வீட்டுக்கு போனானே, எப்ப வருவான் எப்ப வருவான்னு வாசல் நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு? கிருஷ்ணர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பிரபு போனாரு, என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு,
கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, இன்னும் வரலையே, எப்போ வருவாரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், இங்க உட்காந்துக்கிட்டு இங்க நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இன்பமா இருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு சொல்லிக்கிட்டு என்ன பண்றோம், இங்கேயே இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம். இது மகாத்மாக்களுடைய அறிகுறி கிடையாது. மகாத்மாக்கள் இது துக்காலயம், இது துக்கம் நிறைந்த இடம். இந்த துக்கம் நிறைந்த இடத்துல பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிடி இருக்கு. அடுத்தது மரணம் என்பதற்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இங்கிருந்து எப்படி கிளம்புறது, அதுக்கு ஏற்ற வழியை தேடி அதை நம்ம பக்தியில கடைபிடித்தோம் என்றால் மிக விரைவிலே எவ்வளவு சீக்கிரம் நமக்கு மரணம் வரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்கிருந்து கிளம்பிடும். இந்த மரணம் என்பது குறிப்பிட்ட வயசுல தான் வரும்னு கிடையாது, குறிப்பிட்ட வயசுல தான் வருது கிடையாது. மரணம் என்பது எப்ப வேணுமோ வரலாம். மரணம் என்பது எப்ப வேணுமோ. அதனால எப்பொழுதும் தயார் நிலையில இருக்கணும். எப்படி தயார் நிலையில இருக்கணும். வந்துருச்சா கிளம்பி போயிடணும், கிளம்பி போயிடணும். நம்ம சொல்ல முடியாது, ஏமா வந்துட்டா சொல்ல முடியாது. எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு ஃபேமிலி இருக்கு, நானும் பணம் சம்பாதிக்கணும், நானும் திருமணம் ஆகல, திருமணம் ஆக போகுது, நாளைக்கு எனக்கு திருமணம், எதுவுமே சொல்ல முடியாது. வந்துட்டா போய்தான் ஆகணும். ஹரே கிருஷ்ணா. எது கேள்வி இருக்கா? இன்றைய அத்தியாயத்தின்